Welcome to Kamal Online Works. Or jam question. NCR denote the number of ways of choosing or distinct objects out of n distinct objects. Then the value of the expression அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5C0 + 6C1 + 7C2 + 8C3 9C4 10C5 11C6 இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறாங்க. என்சிஆர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் ஆஃப் என் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதான் என்சிஆரோட டெஃபினேஷனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த காம்பினேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு ஐடென்டிட்டியை நம்ம இங்கே அப்ளை பண்ணால் போதும். பாஸ்கல்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நான் இப்போது எழுதுகிறேன். அந்த ஐடென்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்சிஆர் ப்ளஸ் என்சிஆர் ப்ளஸ் 1. ஸோ இந்த போல் என்சிஆரில் ஒரு ரிலேஷன் எங்கேயாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு n+1 CR+1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு பாஸ்கல்ஸ் ஐடென்டிட்டின்னு பேர். இதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்திங்கன்னா 5C0 அப்படின்னு இருக்கும். 5C0வோட வேல்யூ அப்படிங்கிறது 1. ஏன்னா NC0வோட வேல்யூ வந்து 1. அதனால் இதை நான் 6C1 அப்படிங்கிறது வேல்யூவோடு அதை சேர்க்க போகிறேன். அதனால் அதை நான் 6C0வாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதனால் வேல்யூ மாற போகிறதில்ல, ஏன்னா அதனோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் எடுத்துக்கிறேன். 5C0 + 6C1. அப்போ 5C0க்கு 6C0 அப்படின்னு எடுத்துக்கிறேன் ப்ளஸ் 6C1. ஸோ இப்போ அந்த ரூல் நீங்கள் பாஸ்கல்ஸ் ஐடென்டிட்டி பாருங்கள். NCR+1 அப்படின்னா அதை n+1C R+1ன்னு எழுதலாம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நான் இதை 7C1 அப்படின்னு மாற்றலாம். ஸோ அகெயின் இந்த 2 டேர்மோட இந்த 3வது டேர்மை நான் சேர்த்துக்கிறேன். இது சிம்பிளிஃபை பண்ணது தான் ஆல்ரெடி 7C1. அப்போ 7C1ஓட 3வது டேர்ம் 7C2வை நான் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் அதே பாஸ்கல் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுங்கள். NCR ப்ளஸ் NCR+1 அப்படின்னா n+1C R+1 அப்படின்னு வந்துடும். அப்போ இதனோட வேல்யூ 8C2. அகெயின் 8C2 3 டேர்மோட ஃபைனல் வேல்யூ. இதோட 8C3யை நம்ம சேர்த்துக்கிறோம். அப்போது 8C3 8C2 ரெண்டுத்தையும் சேர்க்குறப்போ இது 9C3ன்னு வந்துடும். ஸோ திரும்பவும் 9C3யோட 9C4 சேர்த்துக்கிறேன். அப்போ இதனோட வேல்யூ 10C4ன்னு வந்துடும். அகைன் ஒவ்வொரு டேர்மையும் ரிப்பீட்டடாக நம்ம இந்த ரூலை அப்ளை பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். 10C4 ப்ளஸ் 10C5ன்னு வந்துடும். இதனோட வேல்யூ 11C5ன்னு வந்துடும். கடைசி டேர்மு 11C5 ப்ளஸ் 11C6, இதனோட வேல்யூ 12C6ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதனோட ஃபைனல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12C6. 12C6ஓட வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே சொல்லிடலாம். ஸோ 12C6 வேல்யூ என்ன வரும்? ஸோ 12 × 11 × 10 9 8 7. டினாமினேட்டரில் 1 2 3 4 5 6. அம்சம் பாருங்கள். 4 × 5 × 6 4 5 26 120 12 10. இங்கே நான் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 3. ஓகே, 2 கேன்சல் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு 4 வந்துடும். 3 கேன்சல் பண்ணுறேன்னா இங்கே 3 வந்துடுமா? ஓகே, 3 4 12 12 7 84 84 × 11 84 84 11ஆம் வாய்ப்பாடால் அதை நான் பெருக்கிறேன். ஸோ 924. அப்போ அந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ அப்படின்னு வரும்பொழுது ஆன்சர் 924. ஸோ இங்கே அப்ளை பண்ணுற ஒரே ஒரு விஷயம் இங்கே நம்ம பார்த்த
இந்த பாஸ்கல் ஐடென்டிட்டி தான். தேங்க்யூ.